இந்த ஒரு விஷயத்தை இன்டர்நெட்ல எல்லாருமே பார்த்திருப்போம். யூரோப்போட ஹீட் வேவ்ஸ். இந்தியாவை விட கம்மி டெம்பரேச்சருக்கு இவங்கலாம் சீன் போடுறாங்கன்னு நிறைய பேர் சொல்லியும் பார்த்திருப்போம். இந்த ஹீட் வேவ்ஸ் யூரோப்பை மட்டும் எதுக்கு இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்ற விஷயத்த நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு இந்த ஹீட் வேவ்ஸ்ன்றது எப்பயாவது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். அதனால அவங்க அதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அதுக்கு ரெடியா இருக்காது. அதே மாதிரி நம்ம ஊர்ல வெயில் அடிச்சதுன்னா காத்தும் அடிக்கும். அதனால நமக்கு ஸ்வெட் ஆனாலும் அந்த ஸ்வெட் வந்து எவாபரேட் ஆகும். பட் அங்க அவங்களுக்கு அந்த ஸ்வெட் வந்து எவாபரேட் ஆகாம நாள் ஃபுல்லா ஏதோ ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் கோல்டான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதனால அவங்க வீட்டில் ஃபேன் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏசி சுத்தமா இருக்கவே இருக்காது. ஒருத்தர் 2 பேர் தான் வச்சிருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் வரும்போது கஷ்டப்படதான் செய்வாங்க. நம்ம ஊர்ல 45 டிகிரி எல்லாம் ரொம்பவே சாதாரணம். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் ரோடு போட்டிருப்பாங்க. வெயில் படுற மாதிரி இருக்கிற விஷயம் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு இது புதுசுங்கிறதுனால அந்த டெம்பரேச்சரை தாங்குற அளவுக்கு அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால தான் இதெல்லாம் மெல்ட் ஆகுது. தண்ணி கொஞ்சமாவே குடிச்சு பழகுனவங்க திடீர்னு இவ்வளோ ஹீட்னால தண்ணி நிறைய குடிக்கிறாங்க. இதனால நிறைய இடத்துல நிறைய பேர் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வெயிலா, எங்க ஊர்ல அடிக்கும் பாரு வெயில் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.